ஊர் சொல்லுங்க. பிறந்த ஊர் தர்மபுரி. தர்மபுரி. பிறந்த தேதி சொல்லுங்க. 2/11/11 1998. 1998 சரியா? ஆமா மேடம். ஆமா எந்த மேடம். நேரம் பிறந்தீங்க? 4:43 PM. 4:43 PM. ஆமா மேடம். ராசி லக்னம் ஏதாவது தெரியுமா? மீன லக்னம், மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். உங்களுடைய கேள்வி நீங்க குருஜியிடம் கேளுங்க. எங்க தர்மபுரியில பிறந்தீங்களா? ஆமாங்க குருஜி. மீன லக்னம் வீடியோஸ் ரொம்ப பாக்குறோம் குருஜி. சரி. கொரோனா டேஸ்ல இருந்தே உங்க வீடியோ தான் பாத்துட்டு இருக்கோம். சரி. உங்களுக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இன்னைக்கு தான் லைன் கிடைச்சிருக்கு. ஆமா, ஒரு முறையான ஜோதிடத்தை சரியான நேரத்துல தான் பேச முடியும்னு அடிக்கடி சொல்லுவேன். ரொம்ப நன்றி குருஜி. சந்திர அதியோகத்துல சந்திரன் வந்து பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கின்ற ஒரு நல்ல யோக ஜாதகம் தான். ஓகே குருஜி. அதே நேரத்துல நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, மீன லக்னத்திற்கு வரக்கூடாத திசை அப்படின்னு சொல்லுவேன். ஆமாங்க குருஜி. சுக்கிர திசை. அதனால கொஞ்சம் ஆமா, 2017 ஆண்டிலிருந்தே அப்படி ஒன்று. அதே நேரத்தில் சுக்கிர தசையுடைய பிற்பகுதி தான் உங்களுக்கு யோகத்தை செய்யும். ஏன்னா அவர் எட்டில் மறைந்திருந்தாலும் கூட அந்த குருபுக்தியிலிருந்தே ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சுக்கிரதசை ராகுபக்தி வரைக்குமே கொஞ்சம் மத்தியமமான பலன்கள் தான். 8-12 இடங்கள் சுபத்துவமானால் நான் அடிக்கடி என்னுடைய விதி சொல்றேன் இல்லையா, வெளியில தான் பிழைக்கணும். உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும். ஆமாங்க குருஜி. இப்போ அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். எனக்கு வந்து யூபிஎஸ்சி படிக்கணும். யூபிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கேன் குருஜி. அதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஓ இல்ல அட்லீஸ்ட் குரூப் 1 சர்வீஸ்ல கேடர்லயாச்சும் பெரிய உயர் அதிகாரி ஆகணும். உயர் அதிகாரம் கிடைக்கும், வெளி மாநிலத்துல தான் கிடைக்கும். 8-12 இடங்கள் சுபத்துவம். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் சுக்கிரதசை ராகுபக்திக்கு பிறகுதான் உங்களுக்கு யோகம். சுக்கிரதசை குருபக்தியிலிருந்தே ஒரு நிலையான வேலையில் உறுதியாக இருப்பீர்கள். வெளி மாநிலத்தில் இருப்பீங்க. குரூப் 1னா தமிழ்நாடு சர்வீஸு. இங்கே நான் 8-12 சுபத்துவம் அப்படிங்கிறத ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் நான் நிரூபிச்சிருக்கிறேன். இந்த அமைப்பின் அடிப்படையில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கிறதுனாலையும், சிம்மத்தில் செவ்வாய் குரு தொடர்பு இருக்கிறதுனாலையும், சிம்மமும் சிம்மாதிபதியும் வலுத்து இருக்கிறதுனால உங்களுக்கு அரசு அமைப்புகளில் ஆர்வம் இருக்கிறது. இங்கே 8ஆம் இடத்துல சூரியன் மறைந்திருந்தாலும் கூட அவரே குருவின் பார்வையிலும் சுக்கிரனின் இணைவிலும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அதாவது சூரியன் உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் சூரியன் 15 டிகிரி, சுக்கிரன் 16 டிகிரின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரியில கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? சுக்கிரன் ஒரு டிகிரியில வந்து உங்களை வந்து சூரியன் வந்து அஸ்தங்கமப்படுத்தியிருக்கிறார் இல்லையா, அதை போலவே 9 டிகிரிக்குள்ள வந்து உங்களுக்கு குருவின் பார்வை இருக்கிறது. உங்களுக்கு ஏன் வந்து அரசு வேலையில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய அந்த 8-12 மற்றும் சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவ விதி உங்களுக்கு நிரூபிக்கும். உங்களுக்கு வெளிமாநில யூபிஎஸ்சியில் அதிகாரம் உள்ள பதவி உறுதியாக கிடைக்கும். ஆனால் இப்போ இல்லை. என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 2-3 வருடம் கழிச்சு கிடைச்சா கூட பரவாயில்ல. ஆனால் எனக்கு அது நான் ஏன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பளமே நான் கம்பெனியை விட்டுட்டு வந்திருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சேன், நல்லா படிக்கிறோம் தான். ஸோ கம்பெனி வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு சரி யூபிஎஸ்சில தான் நிறைய இன்ட்ரெஸ்ட். சரி அது பாஸ் பண்ணிடுறோம். ஏன்னா இப்போ அவயோக தசை வேற நடக்குது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவயோக தசையில பாதை மாறி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நம்ம கம்பெனிக்கு பதிலாக இது ட்ரை பண்றோமோ தெரியாம அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வேற, ஒரு சந்தேகம் வேற எனக்கு. அதனால உங்ககிட்ட கேட்டு. லக்னம் சுபத்துவம், பௌர்ணமி சந்திரன் லக்னத்தில் இருக்கிறார். தசாநாதன் அம்சத்துல மீன வீட்டில் இருக்கிறார். தசாநாதன் சுபத்துவமாக இருக்கிறார். அவயோ